Now Surya is big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star. நாங்கள் படித்த ஸ்கூலில் நாக் சார் கூட நின்றுட்டு அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் வில் ஆல்வேஸ் செரிஷ். I know the story of 24. Fantastic story. பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். There are very few people I say like that, and one of them is Surya. கார்த்தி ஷூட்டிங் போகும்போது கேட்பேன், என்ன பண்றாரு அவர், அது எப்படி இருக்கிறாரு அவர். Thala is not a friend. I found a brother, my younger brother. விழாவுக்கு வந்திருக்கிற திரையுலகத்தை சேர்ந்த பெரியவங்களுக்கும் நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், and of course தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு 24 பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்துடும் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். அதே மாதிரி சிங்கிள் அதுக்கப்புறமா வந்துடும். சம்மரில் ரிலீஸ் ஆயிரும் 24. ஸோ பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுறேங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் டீசர் ரிலீஸ் ஆயிரும். அடுத்த வருஷமா நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. கார்த்திகிட்ட நான் வந்து அடிக்கடி கேட்டுப்பேன், எப்படி இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. கலகலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாரு, அது அந்த மேக்கிங்லேயே பார்க்க முடிஞ்சது. அண்ட் தமன்னா சின்சியரான பொண்ணுங்க, படு சின்சியரான பொண்ணு. அயன் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், படு சின்சியரான பொண்ணு. எனக்கு முன்னாடி தமிழ் டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு நிற்கும். இருங்க அந்த டைலாக் பேப்பர் காட்டுங்க அப்படின்னா மறுபடியும் போய் டைலாக் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஷீ வில் பி ரெடி வித் ஹர் தமிழ் லைன்ஸ். அந்த வளர்ச்சி அவங்கள பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதை பிடிப்பேன், என்னோட நாக் சார் பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஐ நோ இட்ஸ் டேக்கன் லாட் ஆஃப் டைம், பட் சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அப்படியே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சோ பெண்மை படம் பாட்டு கேட்கும் போது, விடிய நடனம் கேட்கும் போது மறுபடியும் எழுந்துச்சு அங்கே ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ ஃபேனு இளையராஜா சார் மியூசிக் கேட்டுட்டு. அப்போல்லாம் வந்து பாடி பஜாரில் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து அந்த லிரிக்ஸ் புக்கு இருக்கும், அதை வச்சு நாங்கள் வந்து பாடிட்டு இருப்போம். பாட்டை வந்து வரும்போது பாடிட்டு இருப்போம். அண்ட் இது மறுபடியும் நான் காட்சி சொன்ன மாதிரி நாங்கள் படித்த ஸ்கூலில் நாக் சார் கூட நின்றுட்டு அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் வில் ஆல்வேஸ் செரிஷ். காட்சி சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து டேலண்டடாக இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய திறமைகள் இருக்கு, நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலரை மட்டும் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், ஒரு ஃபோக்கஸ் போட்டு அப்படியே ஜூம் போட்டு கூட வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பார்க்கறது வந்து நாக் சார் நான் சொல்லுவேன். வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது இவரை ஃபாலோ பண்ண, இவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நினச்சிட்டே இருப்பேன் நான். கார்த்தி ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கேட்பேன், என்ன பண்ணுறாரு அவர், அது எப்படி இருக்கிறாரு அவர். நாக் சார் மட்டும் இல்லை, சுப்ரியா, அவங்க ஃபேமிலி எல்லாருமே 6 o'clock பேலன்ஸ்டாக இருக்கிறது, இது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அவர் சொன்ன விஷயம் தான், பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து லாட் ஆஃப் லெசன்ஸ் கார்த்தி கீப்ஸ் ஷேரிங் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி. சார் மட்டும் இல்லாமல் ஏஎன்ஆர் அவர்களும் அதே மாதிரி தான் நிறைய சில்வர் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு, பிளாட்டினம் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் சுப்ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறாரு, லைவ்லியா இருக்காருன்னு பார்த்தா கிச்சன் கார்டன் இருக்கும், அதுல ஒரு கத்திரிக்காய் வரும், ஒரு சின்ன தக்காளி வரும், அது இன்னைக்கு முளைச்சிருக்கு அப்படின்ட்டு அது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனா சொல்லுவாரு அப்படின்ட்டு. சின்ன விஷயங்களையும் கூட வந்து அவ்வளோ சந்தோஷங்கள் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ wonderful sir to be here with you on stage. இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திரா போகும்போது எல்லாமே நீங்க கண்ணில் பார்க்கணும். அதைய it's very special to make someone feel wanted, to be welcomed. அது வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிறோம்னா வந்து எல்லாம் அன்பும் இருக்கும், எல்லாம் மரியாதையும் இருக்கும், பட் அதை வெளி காமிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அங்கே போனால் வந்து அந்த இடம் நம்ம இடம் மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அது வந்து நாக் சார் சரி, நாக் சார் ஃபேமிலி சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, வரவங்க அத்தனை பேருமே இந்த கையை விரிச்சு வரவேற்பாங்கல்ல,
அப்படி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. இங்கேருந்து ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இங்கேருந்து போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது. இவங்கெல்லாம் போகாமல் இங்கேயே வச்சிருந்துருக்கலாம், இங்கேருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியாக பிரிஞ்சு போகாமல் இங்கே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பேன். இனிமேல் இங்கே இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸ் அது அங்கே போகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அவ்வளவு தங்கமாக இருக்கும் அங்கே போனால், த டைம் வி ஸ்பெண்ட் தேர். ஸோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், பட் ஐ ஹேட் டு டெல் ஆல் திஸ். அங்கே போயிட்டு நான் குவைட்டாக வந்துடுறேன், என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு வேறு டைம் கிடைக்கல. திஸ் ஃபிலிம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் இயர். என்னென்ன கேட்குறீங்களோ என்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ பிவிபி சார், த ஹோல் டீம், வம்சி, அகெயின் வெல்கம் பேக் டு சென்னை. And I'm sure with all love and lot of support, this film will penetrate everywhere. போக வேண்டிய எல்லா மூலை முடுக்குக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். I was actually born in Chennai. And my first 3 years was spent here, then we moved to Hyderabad. So I'm actually Chennai boy. So and people of Chennai, they always welcome me so well, so beautifully throughout. Whenever I come, whenever I'm at the airport, whenever I go to Madurai, Coimbatore, wherever I go, they come running, when are you doing a Tamil film again, sir? They ask me that. And I always wanted to do it. And this beautiful opportunity came with Tola. A beautiful opportunity came with Tola. And the film will release, film will become a big hit. That is all happens to us throughout our lives. Become hits, flops, whatever happens, film becomes a hit. But what I found in Tola is not a friend. I found a brother, my younger brother. I don't have a younger brother. And this is what I found with Karthi. Before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajini. When I saw Gajini, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, I mean, fantastic job, Surya. Fantastic. Now, Surya, a big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star, Surya. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. That's the following, that's how much we love you, Surya, there. And I know how much they love you here. And also about Surya, I know the story of 24. Fantastic story. It's going to do wonders. And then I come back to brother Karthi. Like Karthi said, working in multi-starrers is very, we all have problems, we all have ego issues. How many scenes, how many songs you have, how many fights I have, all this nonsense goes on. And working in this film with Karthi was just so beautiful, so easy. You know, when you pour water into water, it just becomes water. That's how it was between us. It was so beautiful working with him. No ego. No, when are you comfortable with a person? When there's nobody else in the room and only that one person is there, and you don't mind him being there. You can travel with him in a car for 2 hours, or you can sit with him and not talk for 2 hours. And you still feel comfortable. And Karthi was there. Karthi was fantastic with me. And every dialogue I spoke in Tamil in the film is Karthi's. His accent, his pronunciation, everything. Karthi, thank you very much. And now Karthi is insisting that I dub for the film, so I'm dubbing also now. Thank you, sir. You should dub. Thank you. And
My only problem in the film was, there was only one problem. Karthi is dancing with Tamanna and I couldn't. Not happening. And they make me sit in the wheelchair and she's dancing and the both are dancing and talking. This is not fair. Not fair, sir. Let her call up, sir. Let her dance. But my brothers, It's okay. my brother. So it's okay. So it was beautiful working with you, Tamanna. I always wanted to work with you and it happened like that and it's fantastic. And Vamshi, my director, is a very emotional man. He cries, he laughs, and he uses a lot of bad words in the set. They come from inside. He throws them out at people. And it was very funny watching him. So this film was made with love, made with friendship, and just 5 days ago, I started dubbing, and before that, I haven't seen the film at all. I saw the whole film. Once the film was over, I could not come out of the room, and I cried like a baby. Because it touched somewhere deep inside, and it said, this is how friends should be. Friend is someone who gives and does not ask for anything back. Unconditional love. And this is what the film is about. Unconditional love between Karthi and my character. Unconditional love. And we keep doing things for each other and don't expect anything back. And that left a deep, it stirred me deep inside my heart. And I'm so lucky to be a part of this beautiful film. And I'm sure all of you, my friends, you are going to enjoy this film. And thank you very much for this warm welcome. And thank you, people of Chennai. I love you. Thank you very much. அதுக்குள்ள விட்டுற மாட்டோம் உங்களை. ஒரே ஒரு தமிழ் டயலாக் நீங்க சொல்லி ஆகணும். அந்த டயலாக் இது வரைக்கும் நாங்கள் நிறைய பொண்ணுங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த டயலாக் உங்களுக்கு இதே திருடாதுலேருந்து வரும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? அந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இதே திருடாதேன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ் டயலாக் இருக்கு. எங்களுக்காக அதை ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. பிகாஸ் அதை வச்சு நாங்கள் பாட்டு எழுதிட்டு இருக்கோம், இன்னும் பொண்ணுங்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் ஒர்க் அவுட் தான் ஆக மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? இது ரொம்ப ஒரு ஃபேமஸ் டயலாக். தேங்க்யூ சார். தேங்க்யூ.